அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசி, சிம்ம லக்னம். காலபுருஷனுக்கு 5வது வீடு. சூரிய பகவான் தன்னுடைய ஆளுமையை செலுத்தக்கூடிய வீடு. இன்னைக்கு இங்கே இந்த ராசியை பொறுத்தவரை என்ன நடந்துட்டுருக்கு? எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கல, ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் ஒரு பக்கம் ஓடிட்டாங்க, தனிமரமாக நிற்கிறேன். நிறையா பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கக்கூடிய சிம்ம ராசியான நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு உதவின்னு கேட்டால் ஃபோன் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. வீட்டிலேருந்து வெளியே வந்து நீங்கள் ரொம்ப நாள் ஆச்சுங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த டிப்ரெஷனில் மூழ்கி இருக்கிறது எதிர்க்க கூட கருணை காட்டி இன்றைக்கி எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு இந்த டிப்ரெஷன் மோட்லேருந்து வெளியே வராமல் யாராவது கேட்டால் கூட பதில் சொல்லாமல் வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய முடங்கி இருக்கக்கூடிய சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னம். நீங்களாகவே இல்லைங்க. போகிற வரவங்கெல்லாம் உங்களை ஏதாவது பேசிட்டு போகிறதும் சொல்லிட்டு போகிறதும் வருத்தப்படுற மாதிரி நடந்துக்கிறோம். கிட்டத்தட்ட எனக்கு எதுவுமே வேண்டாம், என்னை ஆளை விடுங்க, இவங்களோட சங்காத்தமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஓடி ஒளியக்கூடிய பலன்கள் தான் சிம்ம ராசியை பொறுத்தவரையும் போயிட்டுருக்கு. நம்ம என்ன சொல்லுங்கள், சிம்ம ராசிக்கு குரு நல்லா இருக்காரு, சிம்ம ராசியை பொறுத்தவரையும் சூரியனும் புதனும் நல்லா இருக்காங்கன்னு சொன்னால் கூட ராசிக்கு 8ல் சனீஸ்வர பகவான், ராசியிலே கேது. எங்கடா ஊட விட்டு ஓடலாம், எங்கேயாவது போனால் நம்ம நிம்மதியாக இருக்கலாமா, வீட்டை விட்டு ஓடிடலாமா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் தான் இன்றைக்கி சிம்ம ராசி ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு. அடக்கி ஆழ்ந்துட்டு இருந்த நீங்கள் இன்றைக்கி எல்லார்கிட்டையும் அடங்கி போகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். சரிப்பா நீ பண்ணுனா சரியாக இருக்கும் அப்படின்னு உங்களை வந்து பார்த்திங்கன்னா 10 பேர் சொன்ன காலம் போய் நீங்கள் 10 பேர்கிட்ட சரிங்க அப்படின்னு கேட்டுட்டு ஒடுங்கி இருக்கக்கூடிய காலங்களாக இருக்குது. எதுவுமே பேச முடியாதுங்க. வாயை திறந்து எந்த இடத்துலையுமே எதுவுமே பேச முடியாது. இன்றைக்கெல்லாம் ஏமாந்துட்டோமே, நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லையே, உஷாராக இருந்திருக்கணுமே, இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற வருத்தங்கள். யாரெல்லாம் உங்களை ஏமாற்றக்கூடாது, ஏமாற்ற போக மாட்டாங்க, கடைசி வரை இவங்க கூட நம்ம கூட இருப்பாங்க அப்படின்னு நினச்சிங்களோ அவங்க தான் முதல்ல இந்த ஜென்ம கேது காலத்தில் உங்களை விட்டுட்டு ஓடினவங்களா இருப்பாங்க. அல்லது உதவின்னு நீங்கள் கேட்கும்போது கையை விரிச்சக்கூடிய நபர்களாக அவங்க தான் இருப்பாங்க. எல்லாருமே செல்ஃபிஷாக இருக்காங்க, அப்பா அம்மா எல்லார்கிட்டையும் நம்ம ஏமாந்துட்டோமே அப்படின்னு இன்றைக்கி கவலையோட 1000 பிரச்சனைகள் இருந்தாலுமே சிவனை கும்பிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போய் நகர்ந்துட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னம். பேசுனா 10 நிமிஷத்துக்கு மேலே பேசாதுங்க சிம்மம். இன்னைக்கெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சொன்ன ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது லக்னத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக இருந்தது. அவங்க சொன்னால் நீங்கள் டிப்ரெஷனில் மூழ்க போகிறீங்க அப்படின்னு. இல்லை மேடம், அந்த மாதிரி எனக்கு இல்லை, வேலை நிறைய இஷ்யூஸ் இருக்குது, அது எல்லாமே வேலையிலே எனக்கு சரியாக போயிடுது, எனக்கு எந்த டிப்ரெஷனும் இல்லை அப்படின்னு. இனிமேல் தான் கேது வரப்போகுது, கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொன்னோம். டிப்ரெஷன்னால் வேலையை விட்டு நின்றாதீங்க, ஏதாவது புதிய முயற்சிகள் எடுக்காதீங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் ப்ராப்ளம் வராதுங்க மேடம். ரொம்ப மைண்டு ஸ்டெபிலிட்டி. ஏன்னா ராசிநாதன் பார்த்திங்கன்னா அவருக்கு நல்ல பலமாக மேஷத்தில் இருந்தது. அப்போ நம்ம என்ன சொன்னோம், கொஞ்சம் கவனமாக இருங்க, இன்னும் கேது வரல, கேது வரும்போது ரொம்பவே டிப்ரெஷனை கொடுப்பாரு. இன்றைக்கி சொல்கிறாரு அவர், மேடம் நீங்கள் சொன்னது நிதர்சனமான உண்மை. இன்றைக்கி என்னென்னா எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டிருக்கேன், ஒரு ஃபோன் பண்ணுறேன், எனக்கு எடுத்து பேசுகிறதுக்கு ஆள் இல்லை மேடம், எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன், இன்றைக்கி இருங்க கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க. ஆனால் ஃபுல் டைம் ஆனில் தான் இருக்காங்க, ஆன்லைனில் தான் இருக்காங்க. எனக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணி என்ன பிரச்சனைன்னு என்னை கேட்கவே இல்லை. அவசரத்துக்கு உதவாத நபர்கள் இவங்க எதுக்குன்னு எனக்கு தோணுது, இவங்களை விட்டுலாம் விலகி வந்துடலான்னு எனக்கு தோணுது மேடம். நீங்கள் சொன்னது கரெக்டு தானே, அந்த அன்னைக்கு நடக்கலை, இப்போ நடக்குது. எப்போவுமே ஒரு கிரகம் வந்து பார்த்திங்கன்னா பிறந்த கால ஜாதகத்தோட ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பலன்கள் தான் ரொம்ப அதிகம். நம்ம கோச்சாரம்னு பேசும்போது இந்த கோச்சாரம் வந்து நம்ம ஒரு கிரகத்தை பற்றி பேசுகிறோம், 2 கிரகத்தை பற்றி பேசுகிறோம். அது மினிமம் வந்து ஒரு 20 to 30% தான் செல்லுபடியாகும். மிச்சம் இருக்க கிரகங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா பிறந்த கால ஜாதகத்துக்கு மட்டும்தான் கட்டுப்படும். அப்போ தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது தான் பலன் நிச்சயமாக 100% பிரதிபலிக்கும் அப்படிங்கிற எந்த மாற்றம் இல்லை. இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது ஒரு 30லேருந்து 40%. அதுவும் நம்ம ஒரு கிரகத்தை தான் பற்றி பேசுகிறோம். மிச்சம் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க ஜாதகத்தில் அப்படின்னு பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் தீர்வாகும் அப்படிங்கிற சொல்லலாம். இன்றைக்கி இந்த சிம்ம லக்னத்தை பொறுத்தவரையும் அக்டோபர் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான கிரக சேர்க்கைகள் கிரக அடைவுகள்லாம் காத்துட்ருக்கு, இதெல்லாம் நல்லதுக்கு காத்துட்ருக்கா இல்லை மறுபடியும் எங்களுக்கு டிப்ரெஷனை ஏற்படுத்துமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி எனக்கு நிச்சயமாக கேட்குது. ராசியிலேயே சுக்கிரன் மற்றும் கேது எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி இந்த ராசியை பொறுத்தவரை 3, 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து கேதுவோடு சேர்ந்துட்டார். அதே போல் 2ஆம் இடத்துல சற்றே வந்து பலன் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி சூரியன் புதன், 3ஆம் இடத்துல செவ்வாய், ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் பயணிக்கும் போது இந்த அக்டோபர் மாதம் பிறந்திருக்கு. அதே போல் ராசிக்கு 7ல் ராகு, ராசிக்கு 8ல் சனீஸ்வர பகவான் வக்ரம், ராசிக்கு 11ல் குரு. இதுதான் இந்த அக்டோபர் மாதம் பிறந்திருக்கும் போது
இருக்கக்கூடிய கிரக அடைவுகள் என்ன? சுக்கிரன் கேது கிரக சேர்க்கைகள் ராசியிலே இருக்கு. கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்கேன், குரு நினைச்சா கோடி நன்மை அப்படின்னு சொல்றோம். கோபுரத்துல உச்சியில உயர்த்தி வச்சு பார்ப்பாரு. ஏன் இன்னைக்கு எங்களுக்கு இவ்வளவு காப்பாத்தல? 11ஆம் இடத்துல இருந்தும் ஏன் எங்களுக்கு நல்ல சாப்பாட்டுக்கு ஜீவனத்துக்கே வந்து கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்திருக்கு? குடும்பம் நல்லா இருக்கணும்னு உடனே இன்னைக்கு அந்த குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களை தூக்கி எறிஞ்ச காலமெல்லாம் வந்துருச்சுங்க. யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டோம் அப்படிங்கிற பெரிய பாடத்தை, இருக்கக்கூடாதுங்கிற பாடத்தை சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. இதுல இருந்தெல்லாம் மாற்றம் தரக்கூடிய விதமாக ஃபர்ஸ்ட் சுக்கிரன் கேது கிரக சேர்க்கைகள் ராசியிலே இருக்கிறதுனால பொருளாதாரத்துக்கு சப்போர்ட்டான உதவிகள் கிடைக்கும். தனக்குன்னு யாரும் இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த காலம் போய் நம்ம இருக்கோம் அப்படின்னு யாராவது உங்களையே கை தூக்கி விடக்கூடிய காலம். என்னமோ இருந்துட்டு போகுது, தொழிலில் நம்ம நல்ல வளர்ச்சி அடையலாம், தொழிலை நோக்கி நம்ம முன்னேறலாம், இனிமேல் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையே நம்ம ஓரங்கட்டலாம், பிஸ்னஸை பார்க்கலாம், பிஸ்னஸை பார்த்தா நமக்கு இந்த டிப்ரெஷன் வராது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு பாசிட்டிவான எண்ணங்கள்லாம் வரும். அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த டைம் ஒரு நல்ல காலமாக இருக்கும். சாதாரணமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், நல்லா வாழ்ந்துட்டு இருந்த சிம்மராசி இன்னைக்கு சின்னதாக ஒரு பணம், சின்ன பணத்துக்காகவே பெரிய போராட்டம் நடக்கிறதுக்காக நான் எப்படி இருந்தேன் இன்னைக்கு பார்த்தீங்களா, இந்த பணம் என்னை எவ்வளோ பாடாப்படுத்திருச்சு அப்படின்னு நீங்களே சொல்கிற அளவுக்கு உண்டான பலன்கள் தான் இன்றைக்கி நடந்துகிட்டே இருக்குது. நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம், சிம்மராசி கஷ்டப்படுறீங்க, அஷ்டம சனியில் கஷ்டப்படுறீங்க, ஜென்ம கேது 2 பக்கமே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள். சிம்ம ராசிக்கு எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை, என்ன பண்ண போனாலும் பிரச்சனை. நம்ம யதார்த்தமாக ஒரு விஷயம் வாக்க பேசியிருப்பீங்க, அதுவுமே பிரச்சனை. எது எடுத்தாலும் தடை தாமதம், இது மாதிரி தான் போயிட்டுருக்கு. சனீஸ்வர பகவான் கெடுபலம் தரதில்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் இன்னைக்கு வக்ரம் பெற்றிருக்கிறாரு. தன்னை மீறி எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் எல்லா விஷயத்துலேயும் தடை. திருமண தடை இருக்குது, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மங்கள சுபகாரியமெல்லாம் நடக்காமல் தடை பெற்றுட்ருக்கு. கணவன் மனைவியோடைய உறவு நீ யாரோ நான் யாரோ அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது. எதிர்மறையான விஷயங்கள் நாம் வந்து சரியாக தான் பண்ணுறோமா அப்படின்னு போய் தவறாக பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணாமல் என்னென்னமோ நடந்துகிட்ருக்கு. இது எல்லாத்துக்குமே மாற்றம் தரக்கூடிய விதமாக செவ்வாயோடைய பயிற்சி. உங்களுக்கு 2ஆம் அதிபதி நல்லா இருக்கார். அப்போ இந்த நேரத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பம் சார்ந்த உறவு அந்யோன்யம் வளரும். நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நான் வந்து யோசிக்கவே இல்லை. எங்கள் வீட்டுக்கார் கூட சேர்றது, மனைவி கூட சேர்றது, கணவன் கூட சேர்றதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. அந்தளவுக்கு வந்து எனக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இனி இதெல்லாமே மாறப்போகுது. நான் வீட்டுக்காரோட சுமூகமாக வாழ போகிறேன்னா, இல்லை வீட்டில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தனியாக கொஞ்சம் நேரம் ஸ்பேஸ் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பலன்கள் தான் இன்றைக்கி சிம்ம ராசி ஆண்கள் பெண்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இதெல்லாமே நம்ம இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். இன்னுமே வந்து பர்சனலாக எடுத்துட்டோம்னா ரொம்பவே வந்து ஒரு மன உளைச்சல்களுக்கு போகக்கூடிய ராசியாக இன்றைக்கி இருக்கீங்க. நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து எது பிடிச்சிருக்கோ அதை டக்குன்னு பறிச்சிடுவார். ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு, காலையில் பிடிச்சிருக்கு, இது சாயந்தரம் வாங்கன்னு நினச்சிங்கன்னா அங்கே எதுவுமே நீங்கள் வாங்க முடியாத மாதிரி பண்ணி விடுவார். இதுதான் வந்து அஷ்டம சனிக்கோடைய காலத்தில் கைக்கு வந்தது வாய் கெட்டலை அப்படிங்கிற மாதிரி பலன்கள் தான் இன்றைக்கி ஒரு நாட்களும் இருக்குது. எல்லா விஷயத்துக்கும் திருப்பி தரக்கூடிய காலங்கள். செவ்வாய் பலமாக இருக்குது, 2ஆம் அதிபதி பலமாக இருக்குது. அப்போ இந்த நேரத்தில் பொருளாதாரத்தில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை கொண்டு போகிறதுக்கு உண்டான பலன்கள். என்ன எஃபர்ட்ஸ் போடுங்க, இந்த எஃபர்ட்ஸ்க்கு உண்டான பலன்கள் கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்புகளுக்கு நிச்சயமாக முயற்சி பண்ணுங்கள். அதுவுமே குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு ரொம்ப போராடிட்டு இருக்கோம். கடன் வாங்கி அந்த நிகழ்ச்சியை நடத்தலான்ட்டு இருக்கோம். இங்கே கடன் கேட்டிருக்கோம், அங்கே கடன் கேட்டிருக்கோம். ரொம்ப கஷ்டங்கள் அதிகரிக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மாற்றம் தரக்கூடிய விதமாக இந்த பயிற்சி பலன்கள் உங்களுக்கு செவ்வாயோடைய பயிற்சி பலன்களும் இருக்கும். அதே போல் சூரியன் புதனுடைய கிரக சேர்க்கைகள் பலனும் இருக்கும். குரு ஒன்று தான் இன்றைக்கி உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய சூழ்நிலை இருக்கார். ராகுமே திருமண வாழ்க்கையை ரொம்பவே கஷ்டப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கார். குரு மற்றும் புதன் இந்த 2 கிரகங்கள் தான் உங்களுக்கு இன்றைக்கி பாசிட்டிவாக இருக்கிறதுனால இந்த மாதம் எப்படியாவது நீங்கள் கடந்து போயிடுவீங்க. பொருளாதாரத்தில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப். 2வது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் நினச்சி தொழிலை வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு தொழில் சார்ந்த ஒரு ஏற்றங்கள் இந்த காலத்தில் கிடைக்கும். நிறையா பிஸ்னஸ் ஐடியாஸ் கிடைக்கும். அதன் மூலியமாக பொருளாதாரத்தில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை நான் தொடுவேனா, ஃபேமிலி லைஃப் தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி அதுக்குமே வந்து நல்ல ஒரு யோகமான காலமாக கண்டிப்பாக இருக்கும். எப்போவுமே கோச்சாரம் அப்படிங்கிறது பிறந்த கால ஜாதகத்தை தாண்டி ஒரு 10-20% வேலை செய்யும். இப்போ இன்றைக்கி வந்து ஒரு பிஸ்னஸ் தொடங்குகிறோம், ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னா இன்றைக்கி கோச்சாரம் சம்மதிக்குது. அது பிறந்த கால ஜாதகத்தில் சம்மதிக்கும் போது அதை நம்ம லாங் டைம் கொண்டு போக முடியும். அப்போ எதுவுமே பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் 100% பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்களுடைய
அனைத்து தேவைகளும் நிச்சயமாக பூர்த்தி பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.